ஹலோ மக்களே, மார்ச் 24 இதோட சலங்கியுள்ள ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அபூர்வா நல்லவங்களாட்டம் சரச்சந்திரா கிட்டே இப்போதைக்கு பூமி கல்யாணம் வேண்டாம், யாருக்குன்னு நீங்கள் பட்ட அவமானங்கள்லாம் அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா, இப்போ தான் பூமி கல்யாணம் அடை வர போய் அவள் கல்யாணம் நின்றுருக்கு, அதுக்குள்ளே அடுத்த கல்யாணமா, ஊரில் எல்லாரும் இன்னும் அதை மறந்துருக்க கூட மாட்டாங்க, கொஞ்ச நாள் இதை ஆற போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சரச்சந்திரா கிட்ட அவங்க மனசை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சரச்சந்திரா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அபூர்வா முடியாது, இதை சூட்டோட சூட்டாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நான் ஆல்ரெடி நட்சத்திராவுக்கு என் ஃப்ரெண்டோட பையனை ஒரு பணக்கார வீட்டு பையனை நான் பார்த்து வச்சுருக்கேன். அந்த பையனை இப்போ நட்சத்திராக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு, அதனால் அந்த பையனை நான் பூமி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அபூர்வா கூட உள்நோக்கம் என்னென்னா, அவளுக்கு பூமி கல்யாணம் ஆனால் அந்த ஆஸ்தி மொத்தமாக அவளுக்கு கூட போயிடும், சரச்சந்திரன் மொத்தமாக எழுதி கொடுத்துருவாரு, அதுக்காக அவங்க கல்யாணத்தை நிறுத்தணும்னு இந்த மாதிரி அபூர்வா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவ நட்சத்திரா தான். அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணதுனால பழிவங்கிற கண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கா. உடனே பூமி கிட்ட போயிட்டு, எப்படி இருக்கு என்னோட ரிட்டர்ன் கிஃப்ட், இப்போ நீ உனக்கு சந்தோஷமா இருக்கா, ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறாங்க. உடனே பூமிக்கு கோவப்பட்டு திரும்ப பூமியும் உள்ள போயிடுறாங்க. உடனே அபூர்வா தலையில கை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. டென்ஷன் ஆகுது அபூர்வாக்கு. உடனே மருதானியில இருந்துட்டு பக்கத்துல நட்சத்திராவை பாருமா, பூமிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறேன்னு அவங்க அம்மாவுக்கு பெரிய ஷாக்கை கொடுத்துட்டு போறா, கரண்ட் ஷாக்கை கொடுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சித்தி வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்க அபூர்வம் மருதானியிலையும் சேர்ந்து அந்த சிவா கிட்ட இருக்க, சிவா யாருன்னே உங்களுக்கு தெரியாது, சிவான்னு ஒருத்தன் இருக்கான்னு தான் தெரியும், அவனோட அடையாளம் அது என்ன பொம்மை எதுவுமே தெரியாது, அந்த ஆதாரத்தை எடுக்கணுங்கிறக்காண்டி இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஏன்னா அங்கே அவனோட ஃபோட்டோ இருக்குல்ல, வீடியோ ஆதாரங்கள் சிசிடிவியில், அதை வாங்குறக்காண்டி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவர் எஸ்ஐ மட்டும்தான் இருக்கிறாரு, ஆல்ரெடி ஒரு எஸ்ஐ இறந்துட்டாரு, இப்போ அவர் கீழே உள்ளவங்க தான் அங்கே இருக்காங்க. டிஎஸ்பி ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. இல்லை, உடனே அவர்கிட்ட போயிட்டு, நான் வாங்க மேடம், என்ன மேடம் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த போலீஸ் எஸ்ஐ கீழே இருக்கிறவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த சிவான ஒருத்தன் அன்னைக்கு யாரோ வந்துட்டு போனானாமே எங்கள் வீட்டுக்கு, பூமியோட தம்பின்னு சொல்லிட்டு, அவன் எப்படி இருப்பான், என்னது அவன் அவன் எங்கே, அவன் அட்ரஸ் வேணும், அதுக்காக தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் மேடம், உங்கள் சொந்தக்காரங்க தானே மேடம், அவங்க அட்ரஸ் எங்ககிட்ட கேட்குறீங்க, அவங்க ஃபோட்டோவை எங்ககிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சண்டை போடுறாரு. அபூர்வா கிட்ட மாற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு வேணும், ஏன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த போலீஸ் அபூர்வா கூப்பிட்டு போயிட்டு அவனே அவருக்கு ஃபுல்லாக டவுட் வந்துடுது, கிட்ட அபூர்வா மேலே டவுட் வந்துடுது. அப்போ உங்களுக்கும் எஸ்ஐ கொலவழக்குக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது கரெக்டாக மேடம், அந்த டெடி பேரில் ஆல்ரெடி ஏதோ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எஸ்ஐ சார் எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தார், அப்போ அந்த ஆதாரம் உங்களை பற்றினா ஏதோ ஒரு ரகசியம் தான் அதில் இருக்குது, அந்த வீடியோவை இப்போ உங்களுக்கு வேணும், அந்த இதை அழிக்கிறதுக்கு தான் நீங்கள் அந்த சிவாவோட ஃபோட்டோவை கேட்குறீங்களா மேடம், அப்போ உங்களுக்கு எஸ்ஐ நீங்கள் தான் எஸ்ஐ கொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் அடுத்தடுத்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாரு. உடனே அபூர்வா இவங்க கண்ணை காட்டி நீங்கள் போய் பேக்லேருந்து காசு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில சொல்கிறாங்க. இவங்களும் பேக்கில் போய் கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்து அவர் கையில் கொடுத்தோன்னா அவர் அப்படியே அபூர்வா கட்சிக்கு மாறிடுறாரு, இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அபூர்வா சொல்கிறாங்க, எனக்கு அந்த வீடியோ ஆதாரம் வேணும், அது நான் சம்மந்தப்பட்டது, ஆனால் எனக்கும் எஸ்ஐ கொலை வழக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அதை பண்ணவும் இல்லை, எனக்கு அந்த வீடியோ கிடச்சா போதும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, உடனே அவர் இப்போ அபூர்வாவுக்கு மரியாதை கொடுக்குறாரு. வாங்க மேடம், நான் உங்களுக்கு அவரோட ஃபோட்டோ காட்டுறேன், அவர் வந்துட்டு போன சிசிடிவி ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவாவோட ஃபுட்டேஜை காட்டுறக்காண்டி இவங்க உள்ளே போனோன்னே அவரை ரீவைண்ட் பண்ணி காட்டுறாரு. அவன் சிவா அங்கே பேசினது, திரும்ப அவர் அந்த கேமராவை எடுத்து அந்த எஸ்ஐ பார்த்தது எல்லாத்தையும் போட்டு காட்டுறாங்க கம்ப்யூட்டரில். உடனே இவங்க கண்ணை கட்டி மருதானியில் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க, அந்த டெடிபியரை சிவாவை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போ இது ககன் வீட்டிலேருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரிமினலாக ஒரு ஐடியா போடுறாங்க. என்னென்னா, அவங்க இந்த அநாத ஆசிரமத்துலேருந்து வருவாங்கல்ல, பழைய ட்ரெஸ்ஸு வாங்குறது, பழைய பொம்மைகள் வாங்குறது, அந்த மாதிரி வருவாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேர் ஒரு குட்டியான வண்டியில் சும்மா அந்த அநாத ஆசிரமம் இது மாதிரி அந்த கட் அவுட் மாதிரி சைட்லலாம் வச்சுட்டு 2 பேரை அனுப்பி, இது தாண்டா அந்த பொம்மை, நீ போய் அந்த நான் சொல்கிற வீட்டில் போய் நீ கேட்குற, அவங்க இந்த பொம்மையை கொடுத்தோன்னா பத்திரமா என்கிட்ட கொடுக்குற, இதுதான் உங்கள் டாஸ்க்கு, இதை மட்டும் கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு இன்னும் நிறைய லட்சம் தருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 அடியாள்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னா அவங்களும் போய் ககன் வீட்டில் போயிட்டு இது தாண்டா அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு வாசல் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க.
வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு சாரதா வராங்க, இந்த மாதிரி நாங்கள் அனாதாசிரமத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோன்னே, இருங்கப்பா உங்களுக்கு என்ன காசு தானேப்பா வேணும், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காசெல்லாம் வேண்டாமா, எங்களுக்கு நிறைய குழந்தைங்கள் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு பொம்மைகள் ஏதாவது இருந்தால் கொடுங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க ஏதாவது இருந்தால் பொம்மைகள் ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்களும் பூர்ணியை கூப்பிட்டு பூர்ணி அப்படின்னு கூப்பிட்டு உங்ககிட்ட பழைய பொம்மைகள் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அனாதாசிரமம் பிள்ளைங்களுக்காக கேட்குறாங்க, கொடு அப்படின்னு சொன்னோன்னே பூர்ணியும் இருந்துட்டு அம்மா அது எல்லாம் என்னோட நினைவுகள்மா, என்னோட மெமரிஸ்மா, அதை எப்படிமா நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பூரணி சாரதா கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை இங்கே பாரு உன்னோட வயசு முடிஞ்சு போச்சு, நீ ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை, அது இப்போ வேற ஒரு குழந்தைங்களுக்கு அனாதாசிரமத்து குழந்தைங்களுக்கு அது தேவைப்படுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், நீ முழு மனசோட கூட அதெல்லாம் பெரிய பாக்கியம் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பூரணியும் உள்ளேருந்து நிறைய பொம்மைகள்லாம் அவங்க யூஸ் பண்ண பொம்மைகள் எல்லாத்தையும் டெடி பேரு, நாய்க்குட்டி பொம்மை, அந்த பொம்மை இந்த பொம்மைன்னு சொல்லிட்டு எல்லா பொம்மையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் சாரதாவும் பூர்ணியும் சேர்ந்து ஒரு மூட அரிசி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே என்னப்பா போதுமாப்பா அப்படின்னா, அரிசியா மேடம், வேறு ஏதாவது இருக்கா மேடம் இவ்வளோதானா மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பூர்ணி கோருது, என்னது இவ்வளோதானா, இவ்வளோ கொடுத்துருக்கு இவ்வளோதானாவா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. உடனே பூர்ணிக்கு ஒரு ஞாபகம் வருது, சிவா ஒரு அழுக்கு பொம்மையை கொண்டு வந்தாலும் அதையும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கடகடன் ககன் ரூமில் போய் பெட்லேருந்து அந்த டெடி பேர் ஆதாரம் இருக்கிற டெடி பேரை எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. உடனே அவனுங்க லக்கு தாண்டா நமக்கு கிடச்சிருச்சுடா, எப்படி அந்த மேடமுக்கு கிடச்ச பொம்மை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு ஒரு டேபிள் மேலே உயரத்தில் கொண்டு வைக்கிறாங்க. உயரத்தில் மற்ற பொம்மையெல்லாம் கீழே வச்சுட்டு அதை தூக்கி உயரத்தில் கொண்டு மேலே வச்சுட்டு இவங்க குட்டியானை எடுத்துகிட்டு, வீட்டுக்குள்ளே தான் குட்டியானை வந்திருக்கும், எடுத்துகிட்டு போவாங்க. அது அபூர்வம் அவங்க வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் தள்ளி ககன் வீட்டை தள்ளி கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, எப்படா அந்த பொம்மை வரப்போகுது, என்ன ஆதாரம் இருக்குது அதில் பார்க்குறதுக்கு. அவள் ரொம்ப சந்தோஷத்தில் அங்கே துள்ளி குதிச்சுட்டு இருக்கா. இந்த வண்டி வரதையே பார்த்துட்டு அவள் கை காலே அவளுக்கு அடலை, சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க வந்துட்டாங்க, ஒரு வேளை பொம்மை கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க. மேடம் நீங்கள் கேட்ட பொம்மை கிடச்சிச்சு மேம், இதோ இருக்குது மேடம் அப்படின்னு கையை கட்டுவாங்க. அங்கே பொம்மையே இருக்காது. உடனே அபூர்வா எங்கடா அப்படின்னா, உடனே அதுக்கடுத்து இங்கே தான் மேடம் வச்சேன் அப்படின்னா, தொலைச்சிட்டிங்களாடா அப்படின்னு போட்டு அவனை அடின்னு அடிப்பா. உடனே மருதானியில் சொல்லுவா, ஏய் வண்டியில் தானே வச்சாங்க, உள்ளே தான் வண்டிக்குள்ளே தாண்டி விழுந்திருக்கும், போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவனுக்கு ஏறி உள்ளே வைப்பாங்க, உள்ளே எங்கேயுமே இருக்காது. அந்த பொம்மை எங்கே இருக்குன்னா ககன் வீட்டுக்குள்ளே விழுந்துரும். அந்த குட்டியான அசைஞ்சு போகிறதுனால அவன் உயரத்தில் கொண்டு டேபிளில் வச்சனால அது தவறி அந்த புல்வெளியிலே விழுந்திருக்கும். அதை பார்க்காம இவங்க மட்டும் வந்திருப்பாங்க. அவளும் அதுக்கடுத்து அவங்க வண்டி வந்த வாசல்லே வருவாங்க. வந்துட்டு அந்த பொம்மையை ஃபுல்லாக தேடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அபூர்வா கிடைக்காது. இதுக்கு மேலே ககன் வீடு தான் இருக்குது, சரி எப்படியோ அந்த பொம்மை ஒளிஞ்சதில்லை, இப்போ ககன் வீட்டில் இல்லைல்ல, நீ விடுமா அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில் அவளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் அபூர்வாவுக்கு ஐயோ இந்த பொம்மை இப்படி கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பா. இங்கே அதுக்கடுத்து செரிக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ணி செரிக்கும் நக்ஷத்ராவும் அவங்க ரெடியாக இருப்பாங்க. சரச்சந்திரா ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனால் அபூர்வாக்கு இதில் துளி கூட விருப்பமே இருக்காது. அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வருப்பா, ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீ பார்த்து பக்குவமாக நடந்துக்குமா அப்படிங்கிற மாதிரி சரச்சந்திரா சொல்லுவார். சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருதானியில் இருந்துட்டு அபூர்வாவை இன்னும் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆதாரம் மட்டும் போலீஸ் கையில் கிடச்சதுன்னா அடுத்து நம்ம 2 பேரும் சிறைச்சாலையில் தான் இருக்க வேண்டிய, 14 வருஷம் சிறைச்சாலையில் தான் நம்ம 2 பேர் இருக்கணும், என்னமா பண்ணுறது இப்போ அப்படின்னு. அதுக்கடுத்து சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தா சரச்சந்திரா மீரா சரச்சந்திரா எல்லாரும் சேர்ந்து இவங்க செரிக்கும் நக்ஷத்ராக்கும் முதல் இரவுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள அனுப்பி வைக்கிறக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரச்சந்திரா நீ எப்படியோ என் தங்கச்சி பையனையும் ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நீயும் இந்த வீட்டிலே தான் இருக்க போகிற இனிமேல் நம்மளோட, எனக்கு அதை நினச்சா அதை விட சந்தோஷமாக இருக்குது, உனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு அத்தை, ரொம்ப பாசமான அத்தை உனக்கு கிடச்சிருக்காங்க, நீ அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படணும், அத்தை மனசை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சரச்சந்திரா நட்சத்திரக்கு நிறைய அறிவுரைகளாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே நட்சத்திரா எனக்கு பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் நீங்கள் இப்படியே சொல்லி என் மனசை மாற்றிடுறீங்க, எனக்கும் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நடிப்ப ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் பார்த்து என்னடா சாமி இவ இப்படி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிடுறாரு. அவங்க 2 பேரும் இந்த நட்சத்திரக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, இவ எதுக்கு இப்போ செரியோட ஒத்துக்கிட்டா, ககனதான காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ என்ன இவனை இவன் கூட முதலில் ஒத்துக்கிட்டா, இப்போ இவ வாழ்க்கையில் அவளே மண்ணள்ளி போட்டுக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நட்சத்திரம் அங்கே வரா. உடனே அபூர்வா உனக்கு என்ன புத்திக்கித்தி மழுங்கி போச்சாடி, உனக்கு என்ன அறிவு இருக்கா, நீ எதுக்கடி இப்போ ஒத்துக்கிட்ட, நான் உனக்காக அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே நட்சத்திரா கோவம் வருது.
நீ எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்த, என்னை ககன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ககன் மாமா கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த செரி என் கழுத்தில் தாலி கட்டிட்டா அன்னைக்கு அந்த கல்யாணம் ஒத்துக்கணுமான்னு அப்பா கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கணும், நீ முடியாதுன்னு தானே சொல்லியிருக்கணும். அப்போ எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த. இனிமேல் நீங்கள் வந்து என் வாழ்க்கையை டிசைட் பண்ண தேவையில்லை, என் வாழ்க்கையை நானே டிசைட் பண்ணிப்பேன், என் வாழ்க்கையை நானே டிசைனாக மாற்றிப்பேன், எப்படின்னு எனக்கு தெரியும், யாரும் இனிமேல் இதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா வந்து கோவப்பட்டு கத்திட்டு போயிடுறா. இவங்க நினைக்கிறாங்க இவங்க வந்து செடியோட சேர்ந்து வாழ போகிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடக்க போகிறது அதுவே கிடையாது. அவள் பூமி வந்து வாசலில் நின்றுட்டு டம்ளரில் வந்து வெள்ளி டம்ளரில் பால் கொடுத்து நல்லபடியாக போயிட்டு வா, சரி நீ கண்டிப்பாக நீ சரி நல்லவன், நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப, உங்கள் 2 பேத்துக்கும் நல்ல பொருத்தமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அதை கேட்டு நட்சத்திராக்கு இன்னும் கோவம் வருது. என் ககன் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு சரி இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நீ ககன் மாமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறியா? அது இது ஜென்மத்தில் நடக்காது. என் மனசில் எப்பயும் ககன் மாமா மட்டும்தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை இனிமேல் தான் நீ நட்சத்திராவோட பொது ஆட்டத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வீர டைலாக்லாம் பேசிக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு செரிக்கிட்ட நல்லவனாட்டம் ஆசீர்வாதம் வாங்குறா. சரி தள்ளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி விட்டுறான். உடனே அதுக்கடுத்து என்ன, நீங்கள் எப்படியும் பூமிக்காக தான் என் கழுத்தில், பூமியோட வாழ்க்கைக்காக தான் என் கழுத்தில் தாலி கட்டினேன்னு எனக்கு தெரியும் மாமா. சரி மாமா, ஆனால் நம்ம 7 பந்தம் ஆயிடுச்சு, இனிமேல் 7 பந்தம் நம்ம ஒன்றா சேர்ந்தாச்சு, நம்ம கல்யாணம் ஆயாச்சு, இனிமேல் நீங்கள் நம்ம கல்யாணத்துக்காக எனக்காக நீங்கள் வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் சரிக்கு வந்து இது என்ன புது ஆட்டம் உன்னோடது, என்ன புதுசாக இப்போ என்ன நீ புதுசாக என்னத்தை இப்போ புது ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சரி கோவம் வருது. உடனே இதை குடிங்க பாவா அப்படின்னு சொல்லிட்டு இதை குடிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுக்குறா. இதில் என்ன விஷம் கலந்துருக்கியா, என்ன இன்றைக்கே கொண்டுட்டு அதுக்கடுத்து நீ ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குறியா? அது கண்டிப்பாக முடியாது, நான் குடிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், நீயே குடி அப்படின்பா. ஐயோ மாமா இதில் விஷமும் இல்லை ஒன்றும் இல்லை, இதுதான் மாமா சாஸ்திர சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு குடிங்கன்னு அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறான். அவன் ஒரு கட்டத்தில் சரி வந்து தட்டி விட்டுறான். இவன் நீ முதல்ல குடி அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அபத்தம் மாமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் முதல்ல குடிக்கணும், அடுத்துதான் நான் குடிக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நிறைய இது பண்ணிக்கிட்டு வாயில் ஊட்டுறா. உடனே அவன் தள்ளி விட்டுறான் அந்த கிளாஸை. உடனே அவளுக்கு நட்சத்திரக்கு அப்படியே கோவம் வருது. இப்போ தான் அவளோட உண்மையான சுயரபமே வரப்போகுது. என்னதுன்னா அவளை அடிச்சுட்டு டோரில் வேறு லாக் பண்ணியிருக்காள், கத்திக்கிட்டு இருக்கா. சரி என்னை விட, என்னை அடிக்காத, எனக்கு வலிக்குது சரி ப்ளீஸ் சரி விட்டுரு சரின்னு சொல்லிட்டு அவளே அவளை அடிச்சுக்கிறா, கன்னத்தில் அடிச்சுக்கிறா, தலையில் பூவெல்லாம் உதுத்து விடுறா, அவளே தலையை உழைக்கிறா, என்னெல்லாமோ பண்ணிட்டு உடனே இவங்க மருதாணி இலைக்கு இவளுக்கு இவங்க ஆக்டிங் தான் பண்ணுறான்னு தெரியாதுல்ல. அவள் கத்துறா கேட்டு மருதாணி இலையும் அப்புறம் ஓடி வந்து கதவை திறமா, என்னமாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவ எல்லாரும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு கதவை திறந்துட்டு மம்மி நான் சரி என்ன அடிக்கிறா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு செரிக்கு வந்து இந்த செரி வந்து பூமி கல்யாணத்தில் பூமியும் ககனும் சேரணும், அதுக்காக மட்டும்தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன், எனக்கு ஒன்றும் உன் மேலே எந்த இஷ்டமும் இல்லை, நான் உன்னை இப்படி தான் உன்னை அடித்து துன்புறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்கிறார் மாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருவோம். உடனே சரச்சந்திராவும் வந்துடுவார். வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுவாங்க, மீரா கிருஷ்ண பிரசாத் எல்லாருமே வந்துடுவாங்க. வந்துட்டு சரச்சந்திரா வந்துட்டு டேடி நீங்கள் சொன்னீங்கன்னா இது அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டேன், ஆனால் சரி என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறான் சார், நான் முதல்ல பால் கொடுத்தேன் குடிக்க முடியாதுன்னு தட்டி விட்டான் அப்படின்னு சொன்னான். ஆமாம் நான் தட்டி விட்டேன் மாமா அப்படின்னு நான் ஒன்றும் சொல்கிறேன். சரி உடனே நீ வாயை மூடு, நான் என் பொண்ணு சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரியை திட்டுறாரு. அதுக்கடுத்து என்னை அடின்னு அடிக்கிறாரு, என்னை துன்புறுத்துறாரு, நான் இப்படி தான் டெய்லி நான் உன்னை பண்ணுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே சரச்சந்திரா கோந்துருது. ஏண்டா நீ இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, நீ இவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை நீ அடிப்ப, உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சான்னு பல்லாருன்னு செடிக்கு அடிச்சிடுறாரு கன்னத்தில். உடனே மீரா வந்துட்டு என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா, மீரா இதுக்கு மேலே நீ ஏதாவது உன் பையனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்த அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீராவையும் திட்டிடுறாரு. உடனே அவனை வான் பண்ணி விட்டுறாரு. உடனே அவனும் உள்ளே போயிடுறான். உடனே இவங்க நட்சத்திரா உள்ளே வந்துட்டு நீ போய் அந்த சோஃபாவில் படு, இதுதான் இனிமேல் உன் பிளேஸு, நான் கட்டில் படுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க படுத்துடுறாங்க. இங்கே விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஆனால் பூமிக்கு முதல்ல டவுட் வந்திருக்கும், இவ கண்டிப்பாக நட்சத்திரா தான் ஏதோ பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் கிட்ட சரி இருந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பான். உடனே இவன் பூமி வந்து என்னாச்சு சரி அப்படின்னு சொல்லலாம். அதான் அவளே சொன்னால அது உண்மை நான் நம்பணுமா, கண்டிப்பாக வேறு எதுவும் நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லுவாள். உடனே சரி வந்து இந்த மாதிரி அவள் பால் கொடுத்தா நான் தட்டி விட்டேன், அப்புறம் அவளே ஒரு தலையை இது பண்ணி ஊற்றுறதுக்கிட்டு மாமா கிட்ட சொல்லிட்டா, மாமா அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே பூமி இருந்துட்டு அவளுக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல, அவள் உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு ஆசைப்படுறா, டிவோர்ஸ் கிடைச்சாதான்
அவள் நிம்மதியாக இருக்க முடியும், அப்பா வாயாலேருந்து இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்ல வைக்கிறா, அதுக்காக தான் அவள் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கா, பேசாமல் நீ அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு சரி நீயாச்சும் உன் வாழ்க்கையில் நல்லா இருப்ப, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ பூமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே சரி இருந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன் சரி உனக்கும் நட்சத்திராவுக்கு பிடிக்கல, நட்சத்திராவையும் உனக்கு பிடிக்கல, அப்புறம் எதுக்கு நீங்கள் 2 பேரும் இது பண்ணிகிட்டு இருக்கணும், பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்படிலாம் நான் பண்ண முடியாது, இது கல்யாண பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நான் இப்போ டிவோர்ஸ் கொடுத்தா அடுத்து திரும்ப அவள் ககன் மாமாவுக்கும் உனக்கு இடையில, ககன் அண்ணா ஏன்னா எனக்கு உயிர், என்னால் நிறைய இடத்துலேருந்து ககன் அண்ணா காப்பாற்றிருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் அவள் திரும்ப வரவே கூடாது, நீ எப்போ கல்யாணம் பண்ணிடுறியோ நான் அப்போ அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நான் வந்து நட்சத்திராவை டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் அவள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக வர நான் விட மாட்டேன், இது நான் என் அண்ணனுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோப்பிட்டு போயிடுவான். அதுக்கடுத்து பூமிக்கு வந்து ரொம்ப கில்ட்டி ஆயிருந்துச்சு, நம்மளால தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கிருஷ்ணபிரசாத் இருந்துட்டு இவருக்கு சாரதா கால் பண்ணி அவங்க வந்து சாரதாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூமிக்கு அடுத்த ஒரு கல்யாணம் சரச்சந்திரா ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இன்றைக்கி நாளைக்கே பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இது கேட்டோன்னே சாரதாக்கு வந்து மனசே நின்று போன மாதிரி ஆயிருக்கு. எத்தனை வாட்டி தான் அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவீங்க, அது பூமிக்கு சம்மதமா, பூமிக்கு பிடிச்சிருக்கா அப்படின்பா. பூமி அவள் பேச்செல்லாம் இங்கே யாரும் கேட்குறது இல்லை, சரச்சந்திராவுக்கு அவர் பொண்ணு அவமானப்பட்டாங்க கல்யாண மேடையில், இப்போ அவள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்காக அவங்க ஃப்ரெண்டோட பையனே பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா எங்கே அழ ஆரம்பிச்சிடறாங்க. இந்த ஜென்மத்தில் பூமி அப்போ எனக்கு மருமகளை வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவர் இருந்துட்டு சொல்கிறாரு, இல்லை அது வந்து காலம்தான் முடிவு பண்ணும், அவள் எதுக்காக இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்தான்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், உன்னோட தாலிக்காக அவள் வாழ்க்கையை விட்டு என்னோட தாலியை காப்பாற்றுறதுக்காண்டி என் பையனை அவள் கஷ்டப்படுத்துவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பூமியை கேட்டுட்டு இருப்பாங்க. பூமி அப்போ எங்கள் வீட்டில் வந்து வாழ மாட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. சாரதா அதுக்கு காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிருஷ்ணபிரசாத் சொல்லிடுவார். மறுநாள் பார்த்தா இவங்க வீட்டுக்கு பூமியை பொண்ணு பார்க்க ஒரு ஃபேமிலி வந்துடுவாங்க. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, இந்த கல்யாணம் நடக்குமா இல்லை கங்கனோட கல்யாணம் நடக்குமா, இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வேணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அந்த டெடி பேர் என்னாச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த டெடி பேர் வந்து யார் பாப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி மக்களே, நாளை சந்திப்போம். பை பாய், தேங்க்யூ.